கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களிலே, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்திலே பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, போதும் என்கிற மனம் நிறைய வீட்டில் இல்லை. அது ஒரு வேதனையான காரியம். போதும் என்கிற மனம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். அப்போ எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கணும், விழித்திருக்கணும், ஜெபத்துல இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட்டு விலகி தேவனுக்காக வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அதே நேரத்தில் தேவனுக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம். நிறைய குடும்பத்திலே உலகத்துக்காக ஓடி ஓடி டயர்ட் ஆயிருந்தாங்க. கேட்டா எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு அப்படிம்பாங்க. இன்னைக்கு ராத்திரி நம்முடைய ஜீவன் கடைசி காலம் நம்ம வாழ்றோம். இப்படிப்பட்ட காலத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஏன்னா இருதயம் ஃபுல்லா பாரம், இருதயம் ஃபுல்லா வேதனை, இருதயம் ஃபுல்லா துக்கம், பல காரியங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இரவு போலுமா உட்காந்து யோசிப்பாங்க. இந்த இரவு நேரத்திலே உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஒண்ணுமே கொண்டு வரல, ஒண்ணுமே கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும், ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, இந்த 2 முதல்ல இருந்துச்சா போதும். போதும் என்கிற மனம் நமக்கு இருக்கா? உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால், இப்போ இந்த செய்தியை நம்ம கொஞ்சம் பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நிறைய குடும்பத்தில் மாசம் மாசம் கடன், மாசம் மாசம் இஎம்ஐ, மாசம் மாசம் தேவைகள், இப்படி ஏகப்பட்ட கமிட்மெண்ட் எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருக்கு. படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், கணவர் வெளிநாட்டில் இருப்பாங்க, இல்லை பிள்ளைகள் பார்த்தா வேற வேற ஊரில் இருப்பாங்க. பல சூழ்நிலையில் இணைந்திருப்பீங்க. இந்த நைட் நேரத்தில் ஒரு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால். நைட் நேரத்தில் நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, அப்பா இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டேன்ப்பா, இன்னைக்கு எனக்கு ட்ரெஸ்ஸு தந்தீங்கப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, என் கூட நீங்க இருந்தீங்கப்பா, என்னை பாதுகாத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம், ஒரு அமைதி இருக்கா? ஏன்னா நைட் நேரத்தில் சிந்தனையில போராட்டம், இருதயம் ஃபுல்லா வேதனை, துக்கம், கவலைகள், பல காரியங்களை யோசித்து நிறைய தாய்மார்கள், நிறைய சகோதரன் கடன் லட்சக்கணக்கா, கோடிக்கணக்கா சில குடும்பத்திலே மன அழுத்தத்துல இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையிலே வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு 1/2 கோடி அழிச்சேன். அழிச்சிட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். நான் வாழ்ந்த வாழ்க்கை ஃபுல்லா தப்பு, என் வாழ்க்கை ஃபுல்லா தப்பா இருந்துச்சு. அப்ப நான் என்ன செய்யணும் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, பைபிள் பிரகாரம் வாழ முடியுமா? பைபிள் பிரகாரம் வாழ்றதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்கிட்ட எத்தனையோ மிஸ்டேக் இருக்குப்பா, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, நான் பாவியா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இந்த இரவு நேரத்துல ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னா,
இரவு நேரத்திலே சமாதானம் இல்லாமல் சில குடும்பத்துல எனக்கு ஜெப குறிப்பு வரும். நான் நைட்டு தூங்கி பல வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. தூக்க மாத்திரை போட்டு பார்க்கேன், தூக்கம் வர மாட்டேன். நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கேன். சில குடும்பத்துல நைட் ஆனா தூக்கம் வராம தண்ணி அடிக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணன்ட்ட பேசும்போது கோடிக்கணக்கா சொத்து இருக்கு, பிள்ளை இல்லை. மனைவி பார்த்தா அம்மா அப்பா வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அது அண்ணனுக்கு பார்த்தா நைட்டு தூக்கம் இல்லை, நைட்டு பார்த்தா டெய்லி தண்ணி அடிக்கிறாங்க. ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு, கோடிக்கணக்கா கடன் இருக்கும், லட்சக்கணக்கா கடன் இருக்கும். வீட்டுல பார்த்தா எதுவுமே கரெக்டா இருக்காது. நைட் நேரத்துல பார்த்தா நிம்மதி இருக்காது. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, போதும் என்கிற மனம் இருக்கா? சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல 3 கார் 5 கார் நிற்கும். வீடு பார்த்தா பங்களா மாதிரி இருக்கும், இல்ல 2-3 வீடு இருக்கும், இல்ல ஏக்கர் கணக்குல இடம் இருக்கும், சொத்து நிறைய இருக்கும். வீட்டுல வேலைக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நைட்டு இட்லி பார்த்தா ஒரு 2 இட்லி 3 இட்லி தான் சாப்பிடுவாங்க, இல்ல ஒரு 2 சப்பாத்தி. ஆனா நிம்மதியே இருக்காது. என்னன்னு சொல்லி பார்த்தா, இன்னும் அதை வாங்கணும், அந்த இடத்த வாங்கணும், அந்த காரை வாங்கணும், இன்னும் அந்த சொத்தை முடிக்கணும். மைண்டு ஃபுல்லா இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் மட்டும்தான் இருக்கும். நைட் நேரத்துல பார்த்தா தூக்கம் வராது. சில குடும்பத்துல உலகத்துல வேற யார்ட்டையாவது தேவையில்லாம ஃப்ரெண்டு, பல காரியங்கள், தேவையில்லாத நபர், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத காரியங்கள். இப்ப நம்ம கையிலே செல்போன் வந்துட்டு, நம்ம நேரத்தை இப்ப சாப்பிட்றதுக்கு இப்ப ஸ்பெஷல் என்னது அப்படின்னா நேரம். நேரம் வந்து காணாம போயிருது. செல்போனை கையில் எடுத்தாச்சுன்னா ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் காணாம போயிருது. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா மனைவிட்டு பேசாம இருப்பாங்க, பிள்ளைகள்கிட்ட பேசாம இருப்பாங்க, வீட்டுல அம்மா அப்பாட்ட பேசாம இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செல்போன். இந்த செல்போன் மூலியமாக நிறைய குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. இரவு நேரத்துல போதும் என்கிற ஒரு மனம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கா? இப்ப நான் இருக்கிறேன், நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். எனக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காரோ அது எனக்கு போதும், எனக்கு போதும், எனக்கு போதும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே உபத்திரம், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பல சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த இரவு நேரத்திலே போதும் என்கிற மனசு இருக்கா? போதும் என்கிற மனசு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 சட்டை 2 ட்ரெஸ் இருந்தா கூட போதும். இன்னைக்கு நான் 2 இட்லி சாப்பிட்டேன்னா, கொஞ்சோண்டு சோறு சாப்பிட்டேன்னா போதும். தேவன் எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு, ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. இரவு நேரத்திலே தேவன் நமக்கு இன்னைக்கு என்னெல்லாம் தந்திருக்காரோ அதுக்காக ஸ்தோத்திரம். நம்ம இருதயத்துக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம சமாதானத்தோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துடும். இப்ப சில குடும்பத்திலே கமிட்மெண்ட் நிறைய இருக்கு. 31 நாளும் 31 பிரச்சனையை வச்சிருப்பாங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி சொல்லிட்டு டெய்லி போய்கிட்டே இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா கமிட்மெண்ட். போதும் என்கிற மனசு இருக்காது சில குடும்பத்துல. எல்லா குடும்பத்துல சில குடும்பத்துல எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அந்த வீட்டுக்குள்ள நான் போயிருக்கும்போது பார்த்துருக்கேன். வீட்டுல பார்த்தா ஒரு கொஞ்சம் பேர் தான். ஆனா ட்ரெஸ் பார்த்தா ஒரு 500 இல்லை ஒரு 600 ட்ரெஸ் இருக்கு. மிஞ்சி போனா ஒரு 4 பேருக்கு. ட்ரெஸ் பார்த்தா ஒரு 500 600 ட்ரெஸ் இருக்கிற பார்த்தா 4 பேர். அதுல பார்த்தா 2 பேர் வீட்லயே இல்லை. 4 பேர் வீட்டுல 2 பேர் வீட்டுல இல்லை. ஆனா ட்ரெஸ் பார்த்தா ஒரு 500 600 ட்ரெஸ். போதும் என்கிற மனசு இருந்தா மட்டும்தான் நைட் நேரத்துல படுத்தா நிம்மதியான தூக்கம் இருக்கும். சில குடும்பத்துல சொத்து வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இடம் வாங்கி போட்டே இருப்பாங்க, மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. பத்தாது 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 பத்தாது, இன்னும் 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 சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவனோட வாழ்க்கையில போதும் என்கிற ஒரு மனசு இருக்காது. நைட் நேரத்துல படுத்தா பல பிரச்சனைக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
போதும் என்கிற மனசு இருந்துச்சுன்னா படுத்த உடனே அழகா தூக்கம். நான் அப்படி சில ஆளை பார்த்துருக்கேன். படுத்த உடனே அடுத்த செகண்ட் தூங்கிடும். என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த உலகத்து மேல எது மேலேயுமே ஆசை வைக்க மாட்டாங்க. ஒரு ட்ரெஸ் மேல ஆசை வைக்க மாட்டாங்க. பிள்ளை, பேரன், பேத்தி, குடும்பம், புருஷன் மேல அவங்க பேசாம படுப்பாங்க, தூங்கிடுவாங்க. நாளைக்கு தினம் தேவன் பார்த்துக் கொள்வார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே உலக கவலையோ, உலக மயக்கமோ, உலக இன்பமோ, உலகத்தில் உள்ள அந்த இச்சையான காரியமோ எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ளே குப்பை இருக்கா? நம்மளை வேதனைப்படுத்துற குப்பை இருக்கா? நம்மளை கஷ்டப்படுத்துற குப்பை இருக்கா? மன அழுத்தத்துக்குள்ள சில குடும்பத்துல சிக்கிக்கிட்டு யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி யாராவது இணைந்திருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலை தேவன் பார்ப்பாரு. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி தேவன் பார்ப்பாரு. எல்லாரையும் தேவன் பார்ப்பாரு. ரவிராஜ தேவன் பார்ப்பாரு. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக தேவன் பார்ப்பாரு. சில குடும்பத்திலே இன்னும் சம்பாதிக்கணும். வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. எப்படி தெரியுமா? உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, அதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். சில வீட்டில் நகை 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ, 5 கிலோ, ஒரே கிலோ கணக்கில் தான் நகை. அந்த நகையை வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் பயந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கேட்டால் திருடன் வந்துடுவான் அப்படின்ட்டு. வீட்டில் கொஞ்சம் நகையை அதிகமாக வச்சுருப்பாங்க. நகையை சேர்க்க நிம்மதியே இருக்காது. ஒரே பயம். ஐயோ தனியாக இருக்கேன். நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? போதும் என்கிற மனசு எங்க போச்சு? 40 வயசு ஆயிட்டுனா, 50 வயசு ஆயிட்டுனா, 60 வயசு ஆயிட்டு அப்படின்னா நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்ம இதயத்துக்குள்ள எதை நினைக்கிறோம்? எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருந்தாங்கப்பா. எல்லாரும் கையில பைபிள் எடுத்து வாசிருந்தாங்க. ஆனா போதும் என்கிற மனசு இல்லையே. அதுதானே வேதனை. வேதனைன்னா என்ன தெரியுமா? போதும் என்கிற மனசு இல்லை, அதான் வேதனை. நிறைய குடும்பத்துல இஷ்டம் போல சாப்பிட்டு அப்புறம் வேதனை தான் இருக்கும். டாக்டர் சொல்லுவாரு, இதுக்கு மேல நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஆமா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றாரு. அந்த வேதனைக்கு காரணம் என்ன? சாப்பிடும்போது போதும், இவ்வளவு சாப்பிட்டாச்சு போதும். ட்ரெஸ்ஸா, ஒரு 2 ட்ரெஸ் இருக்கா, ஒரு 5 ட்ரெஸ் இருக்கா, ஒரு 7 ட்ரெஸ் இருக்கா, ஒரு 10 ட்ரெஸ் இருக்கா, போதும். ஐயா, நிறைய வீட்டுக்குள்ள போதும் என்கிற மனசு இல்லை. பீரோலா ட்ரெஸ்ஸா. இந்த கொரோனாக்கு அப்புறம் கூட நிறைய குடும்பத்துல மனம் திரும்பலையே. கொரோனா நேரத்துல எத்தனை குடும்பத்துல செத்து போயிட்டாங்க. எங்க வீட்டுல 2 பேர் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா நைட் சொல்லி தரேன்? ஒரு வீட்டுக்குள்ள படுத்தா தூக்கம் வரணுமா? போதும் என்கிற மனசு. எனக்கு தேவன் இவ்வளவு கொடுத்திருக்காரு, போதும். எனக்கு ஒரு குடும்பம் கொடுத்துருக்காரு, போதும். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரு, போதும். எந்த சூழ்நிலையில இந்த செய்தி கேட்டாலும் சரி, போதும். முதல்ல இந்த போதும் என்கிற ஒரு மனசு இருக்கா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எங்க போச்சு? ஜனங்கள் எதை தேடி போயிட்டு இருக்கிறாங்க? பிசாசு மயக்கி வச்சிருக்கான். பிசாசு நிறைய குடும்பத்தை மயக்கி வச்சிருக்கான். எனக்கு இவ்வளவு வேணும். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. என்னன்னு சொல்லி கேட்டா, மாப்பிள்ளை வாராங்க, அவங்களுக்கு
எதிர்பார்த்த அளவுக்கு எங்கள் வீட்டில் இல்லை. என்ன இல்லை? நகை, பணம், பொருள் இல்லை. பிள்ளை பார்த்தா 25, 27, 28, 30, 32 வயசு ஆயிட்டு. ஆனால் கல்யாணம் முடிய மாட்டுக்கு. ஏன் கல்யாணம் முடிய மாட்டுக்கு? ரட்சிக்கப்பட்ட பையனை பார்க்க முடியல. பணம் வேணும், நகை வேணும், பொருள் வேணும். இந்த 3 தான் டார்கெட்டு. ஒரு கல்யாணம் முடியும் போது எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, என்ன பொருள் தருவாங்க, என்ன செய்வாங்க, என்ன தருவாங்க, என்ன நகை போடுவாங்க. வீட்டுக்கு நல்ல மருமக வரணும், நல்ல படித்த மகளாக வரணும், ஒரு நல்ல மகளாக வரணும், ரட்சிக்கப்பட்ட மகளாக இருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட மகளாக இருக்கணும், தரிசனம் பார்க்குற மகளாக இருக்கணும், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான மகளாக இருக்கணும், பரிசுத்தமான மகளாக இருக்கணும், குடும்பத்தை கட்டி எழுப்புற மகளாக இருக்கணும். அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. அதனால தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் டைவர்ஸு, கோர்ட்டு, கேஸ்ன்னு சொல்லி நிறைய இடத்துல என்ன பிரச்சனை? போதும் என்கிற மனசு இல்லை. நல்ல மருமகளை சூஸ் பண்ணலை. சில வீட்டில் பணம் வேணும், நகை வேணும், பொருள் வேணும், நிறைய வேணும், நிறைய வேணும். அப்புறம் நிறைய கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க சில ரூல்ஸ் போடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் மாமியார் மருமகளுக்குள்ள எப்படி நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும்? அப்புறம் நைட்டு படுத்த எப்படி தூக்கம் வரும்? ஏன்னா பணம் வேணும், நகை வேணும், பொருள் வேணும். அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கா? வீட்டில் சமையல் பண்ணுவாளா? தேவனுக்கு பிரியமான மகளா? பரிசுத்தமா இருக்கிற மகளா? கர்த்தருடைய மகளா? ரட்சிக்கப்பட்டிருக்காளா? ஜெபிக்கிற மகளா? தேவனை தேடுகிற மகளா? வேதத்தை வாசிக்கிற மகளா? அப்படிலாம் பார்க்கறது இல்லையே. போதும் என்கிற மனம், போதும் என்கிற மனம். அந்த வார்த்தையில எவ்வளவு சத்தியம் இருக்கு தெரியுமா? பரவாயில்லப்பா, என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தாரு. பண ஆசை இல்லை, பொருள் ஆசை இல்லை, உலக ஆசையும் இல்லை. செத்தா பரலோகத்துக்கு போய் சேரணும், அவ்வளோதான் கமிட்மெண்ட். இதை ஏன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னா, இருக்கிறது போதும், பேசாமல் படுத்து தூங்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உலக கவலை இருந்துச்சுன்னா அது ஒரு வியாதி. ஹார்ட் அட்டாக் வந்துடும், ப்ரெஷர் வந்துடும், சுகர் வந்துடும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். எதுக்கு? நிறைய குடும்பத்தில் இதுதான்ப்பா பிரச்சனை. வசனம்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். நைட்டு 12 மணியான வேலை, 2 மணியான வேலை, 4 மணியான வேலை, ஒரே வேலை 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 வேலை. தேவனை தேடலை, தேவனை தேடலை. தேட நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை? உலகத்துக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க, உலகத்துக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஒரு நாள் காணாமல் போயிடுவாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பணத்தெல்லாம் சேர்த்தாச்சு, இடம் வாங்கியாச்சு, வீடு கட்டியாச்சு, கார் வாங்கியாச்சு, சொந்த வீடு இருக்குது, சொந்தமாக எல்லாம் இருக்குது, சொந்தமாக ஃபேக்ட்ரி இருக்குது, சொந்தமாக வியாபாரம் இருக்குது, சொந்தமாக ஏக்கரங்களுக்கு இடம் இருக்குது. ஆனால் நைட்டு நிம்மதி மட்டும் இருக்காதுப்பா. நிம்மதி மட்டும் இருக்காது, நிம்மதி மட்டும் இருக்காது. என்னன்னு சொல்லி பார்த்தா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொத்து பிரச்சனையாக இருக்கும், இல்லை சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு இவ்வளோ வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ராத்திரி பகலமாக உழைச்சி ஓடி ஓடி சம்பாதிச்சாச்சு. இன்னைக்கு பார்த்தா நிம்மதி இல்லை. எந்த வீட்டுக்குள்ளலாம் பணத்துக்காக ஓடுறாங்களோ, ஐஸ்வர்யத்தை விரும்புகிறாங்களோ, அந்த வீட்டிலலாம் அநேக வேதனை சொல்லி போட்டிருக்கு. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, எல்லா வீட்டுக்கும் செய்தி அதுதான். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை இல்லாமல் ஆசீர்வாதமாக இருக்கும். இதயத்துக்குள்ளே ஒரு வேதனைப்படுத்துகிற காரியம் இருக்காது. காலையிலேருந்து ராத்திரி வரையே ஓடுறாங்க, ஆனாலும் பத்தலை பத்தலை பத்தலை.
நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டுட்டு ஓடுறாங்க. எங்க போய் முடியும்? ஆபத்துல போய் முடியும். நிறைய குடும்பத்துல 7 நாள் வேலை பார்க்குறாங்க. இயேசு கூட வராமல் 7 நாளும் வேலை பார்த்தா எப்படி இருக்கும்? 7 நாளும் ஆபத்து தான் இருக்கும். நம்ம கூட இயேசு கிறிஸ்து வந்து நம்ம கொஞ்சமா வேலை பார்த்தாலும் அதுல போதும் என்கிற ஒரு மனசு இருக்கும். அதுதான் உண்மை. இப்ப நானே இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு தேவன் கொடுத்தது போதும். என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும். கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும். கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும். முதல்ல போதும் என்கிற மனசு நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கா? போதும் என்கிற மனசு நம்ம குடும்பத்துக்குள்ள எல்லாருக்கும் இருக்கா? சம்பளம் ஒரு கம்பெனியில் இவ்வளோ சம்பளம், பக்கத்தில் கம்பெனி போனால் அங்கே இருந்து கொஞ்சம் சம்பளம் கூட. அதுக்காக மறுபடியும் எக்ஸாம் எழுதி படிப்பாங்க. சில குடும்பத்தில் பார்த்தா வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. நல்லா படித்து வேற போஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருப்பாங்க. வளர்ச்சி நல்லது தான்ப்பா, வளர்ச்சி தப்பு இல்லை. ஆனா எத்தனை குடும்பத்துல தனிமையில இருக்காங்க தெரியுமா? ஒரு குடும்பத்துல சம்பளம் லட்சமா மகள் வாங்குறா. வயசு பார்த்தா 38 வயசு. ஆனா கல்யாணம் வேண்டாங்கிற. அவங்க அம்மா எவ்வளவு வேதனையில இருக்கு தெரியுமா? மக நல்லா படிச்சா, நல்ல வேலை பார்க்குற, வெளிநாட்டுக்கு போயாச்சு, சம்பளம் அதிகம், ஆனா கல்யாணம் வேண்டாங்கிறாங்க. ஏன்னா இன்னும் சம்பாதிக்கணும். ஆக மொத்தம் வாழ்க்கையில இன்னும் கல்யாணம் முடிக்கவே இல்லை. இந்த செய்தியை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன இப்போ பணம், ஐஸ்வர்யம், செல்வம், நகை, அது இதுன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சாச்சுல்ல. மாசம் 10 வண்டி டியூ, நகை கடன், குழுக்குள்ள போனோம், பேங்க் லோன், அந்த லோன் இந்த லோன் சொல்லி ஏகப்பட்ட கடன் இருக்குல்ல. எத்தனை வீட்டுல கடன்லயே மூழ்கி போய் கிடக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? நான் சொல்றது உண்மையா பொய்யா? அழுது ஜெபம் பண்றாங்கப்பா. அழுது ஜெபம் பண்றாங்க. இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு. இருதயம் ஃபுல்லா கவலையா இருக்கு. இருதயம் ஃபுல்லா துக்கமா இருக்கு. நிறைய வீட்டுல இதுதான் பிரச்சனை. இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு. போதும் என்கிற மனசு இருந்துச்சு அப்படின்னா உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னு அர்த்தம். போதும் என்கிற மனசு உங்க குடும்பத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க தேவனை உண்மையிலே தேடுறீங்கன்னு அர்த்தம். இப்ப நானே உங்கள்கிட்ட பேசுறேன், 20 நிமிஷமா பேசிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். என் இருதயத்துக்குள்ளே இந்த உலக கவலையோ, உலக மயக்கமோ, இல்ல உலகத்துல ஏதாவது ஒரு அடிமையா இருந்தேன்னா பேச வராது. ஏன்னா உலகம் ஃபுல்லா மாயை 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 மாயை. எல்லாம் ஒரு நாள் காணாம போயிடும். எல்லாரும் பரலோகத்துக்கு போய் சேரணும். எல்லாரும் நியாயத்திற்கு நாள்ல நிக்கணும். இந்த பூமியில கொஞ்ச காலம் இயேசுக்காக, கொஞ்ச காலம் அவருக்காக நம்ம எப்படி வாழ்கிறோம்? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அப்படி நம்ம இருக்கிறோமா? போதும் என்கிற மனசு இருக்குதா? கேட்டு பாருங்க. உங்க இதயத்துல கேட்டு பாருங்களேன். போதும் என்கிற மனசு இருக்கா? கேட்டு பாருங்க. உலகத்துல நாம் ஒன்றும் கொண்டு வரல, பிறக்கும்போது ஒன்றும் கொண்டு வரல. ஒரு குடும்பத்துல அடக்கம் பண்ணும்போது பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு மண் அள்ளி போட்டாங்க, 2வது ட்ரிப் போட்டாங்க, 3வது ட்ரிப் போட்டு மூடிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. செத்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணியாச்சு. இன்னைக்கு கடைசி காலத்திலே நம்ம கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோம் என்றால் கண்டிப்பா படுத்தா தூக்கம் வரும்பா. சமாதானமா தூங்கலாம். ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு இப்ப நிறைய குடும்பத்துல அழுது பழகியாச்சு. பெரிய கவலையா யோசிப்போம். என்ன கவலை? நாளை காலையில தூங்கி எழுந்துச்சா தேவன் பார்த்துக்கிடுவார். தேவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா படுத்தா நிம்மதியான தூக்கம் வரும். இல்லை எனக்கு தேவன் மேல நம்பிக்கை இல்லைன்னா தூக்கம் வராது. அதனால இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள்.
இன்னைக்கு சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு ட்ரெஸ் போட்டிங்களா, போதும் என்று இருக்க கடவுள். போதும் என்று போதும் என்று போதும் என்று அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கா? உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் போதும் என்று இருக்க கடவுள். அதனால இரவு நேரத்திலே யாரெல்லாம் ஜெபித்தீங்களோ, ஜெபிக்க போறீங்களோ, இப்படி ஜெபிங்க. அப்பா, எனக்கு கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எனக்கு மனைவி, பிள்ளைகள், குடும்பம் என்னென்ன இருக்கோ தந்ததுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படி சொன்னாலே போதும். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் முடிச்சிருவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. போதும் என்கிற ஒரு மனசு எங்களுக்கு தாங்கப்பா. போதும் என்கிற ஒரு இருதயம் தாங்கப்பா. உண்ணவும் உடுக்கவும் எங்களுக்கு பத்திரமா நீங்க வச்சிருக்கீங்கப்பா. இந்த நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஜெபிக்கிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய தலைமுறை எல்லாவற்றையும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும்ப்பா. நாங்க எந்த சூழ்நிலை இருக்கிறோம் உமக்கு தெரியும்ப்பா. எங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. எங்க வீட்டுல என்ன கடன் இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. கணவர் எப்படி இருக்காங்க, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, குடும்பம் எப்படி இருக்கு, எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. சில குடும்பத்துல பலவீனத்தோடு இருக்குங்க, உமக்கு தெரியும்ப்பா. உங்க தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்குனாலே போதும்ப்பா. தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நிரம்பி வெளியில பாத்திரமா மாறட்டும். கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சமாதானமான தூக்கம் தாங்க. அதிகாலை வேலை எழுப்பிடுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறாங்க, நைட் டியூட்டில இருக்கிறாங்க, நைட்டு டிராவலிங்ல இருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கணும், பாதுகாக்கணும். உங்க கிருபை வேணும். டிராவலிங்ல இருக்காங்க, அதிகமான பாதுகாப்பு வேணும். நைட் நேரத்தில் தனிமை, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு. அவங்க இருதயத்துக்குள்ளே சமாதானத்தை தாங்க. எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவைகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, மற்ற வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்களோ, என் தேவன் மனம் இறங்கணும், என் தேவன் மனம் இறங்கணும். நிறைய குடும்பத்துல நிறைய தேவைகள் இருக்குப்பா. எவ்வளவுதான் செய்தி கேட்டாலும் அவங்க இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்குப்பா. அந்த பாரத்தை உங்களுடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறோம்ப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று சொன்னீங்கப்பா. நிறைய குடும்பத்துல வருத்தம் தான்ப்பா இருக்கு, வேதனை தான்ப்பா இருக்கு. அந்த எல்லா பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சுகம் தாங்கப்பா, ஆரோக்கியம் தாங்கப்பா, இன்பமான தூக்கம் தாங்கப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா இருக்கணும்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கணும். எல்லா குடும்பத்தையும் பொறுப்படுத்துவங்க. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவங்களுடைய தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னிச்சிருங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் மன்னிச்சிருங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுக்கு சுரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளதுப்பா. எல்லா குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பமும் இயேசுக்கு ரத்தத்தினால், இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிப்படட்டும். சகல குடும்பம் ஆசீர்வதிப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். எங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்தும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.